பிதா குமாரன் பரிசுத்தாவியானவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். எல்லா துணிகளுக்கும் மாத்திரமாய் நன்றி தகப்பனே. ஓய்வு நாளில் ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறேன். இப்பொழுது பிள்ளைகளுக்காக நமக்கு சொல்கிறோம். விசுவாசத்தில் நம்பிக்கை கொடுக்க வழிபாடு பிள்ளைகளுக்கு நாங்கள் உதவி செய்கிறோம். இன்னும் வரக்கூடியவர்கள் ஒருமித்து உண்மை தொழுது தேவாசனை சொல்லித்து உங்கள் நாமத்தை பயன்படுத்துவது இயேசு கிறிஸ்துவின் நாமம் நான் சொல்லி நடக்கிறார். நாம் யாரும் எழுந்திருந்து கிறிஸ்துவ பாமாலை 249வது பாமாலை நல்மீட்ப பட்சத்திலும் பட்சத்தின் அங்கிலிருந்து பாட முதல் 2 சட்டங்களை சேர்த்து பாட. நாங்கள் போற்றுகின்றோம். உம்மை நாங்கள் போற்றுகின்றோம். உம்மை நாங்கள் போற்றுகின்றோம். ஆமென். பாவனைக்கு சிறப்புக்காக நாங்கள் உலகம் படித்து அமைதியாக நம்மை நாமே சோதித்தோம்.
நமக்கு பாவங்களை போமானால் நம்மை நாமே வாங்கிக்கொள்ளாவோம். நமக்கு உண்மை இல்லை. நமது பாவங்களை கேட்டால் பாவம் நமக்கு மன்னித்து எவ்விதம் நீங்கள் நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதி உள்ளவர். செவனிலிருந்து நம்முடைய தவறுகளை மீறுவதற்கு சமுதாயிக்கிறது தீர்வாக பொதுவான பாவங்கள் செவனை சேர்ந்து செல்லலாம். சர்வவல்லமையும் நீங்களுடைய உள்ளதாகும். அபிமானங்களை போல நாம் வழிகளுக்கு வழிகாட்டுவோம். யோசனைக்கு விருப்பங்களுக்கும் மிகவும் நடக்கும். பரிசுத்த கருணைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்யும். செய்யத்தக்கவரை செய்யாமல் செய்யத்தகாதவரை செய்யும். எங்களுக்கு சொல்லுகையில் ஆறாவது ஆண்டுகளை தேவையான ஆண்டவராகிய இயேசு மூலமாய் மனிதனுக்காக செய்த வாக்குத்தத்தங்களின்படி இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு பேசுகிறது. ஆமென். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர், மன்னிப்பையும் பாவங்களையும் நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையும் தேற்றுதலையும் நாம் ஒவ்வொருவருக்கும் இன்று தந்தருவாராக. ஆமென். திருவசனத்தை ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவரை நாமம் துதிக்கப்படுவதால் இந்த நாளுக்குரிய வேத பாடம் வாசிக்கிறேன். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் மோசேயின் இரண்டாம் புத்தகமாகிய யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 தொடங்கி 18 முடிய. யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 தொடங்கி 18 முடிய. அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, பார்வோனிடத்துக்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம் என்றார். அதற்கு அவர், நான் உன்னோடே இருப்பேன். நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின் நீங்கள் இந்த மலையில் தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள். நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம் என்றார். அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரரிடத்துக்கு போய் உங்கள் பிதாக்களுடைய தேவன் உங்களிடத்தில் என்னை அனுப்பினார் என்று அவர்களுக்கு சொல்லும்போது அவருடைய நாமம் என்ன என்று அவர்கள் என்னிடத்தில் கேட்டால் நான் அவர்களுக்கு என்ன சொல்லுவேன் என்றான். அதற்கு தேவன், இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசேயினுடைய சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரருடைய சொல்வாயாக என்றார். மேலும் தேவன் மோசேயை நோக்கி, ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாயிருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்வாயாக. என்றைக்கும் இதுவே என் நாமம், தலைமுறை தலைமுறை தோறும் இதுவே என் பேர் பிரஸ்தாபம். நீ போய் இஸ்ரவேலின் மூப்பரை கூட்டி அவர்களிடத்தில், ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோப்பு என்பவர்களுடைய தேவனாயிருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் எனக்கு தரிசனமாகி உங்களை நிச்சயமாய் சந்தித்து எகிப்தில் உங்களுக்கு செய்யப்பட்டதை கண்டேன் என்றும், நான் உங்களை எகிப்தின் சிறுமையிலிருந்து நீக்கி பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய கானானியர், ஏத்தியர், எமோரியர், பெரிசியர், ஏவியர், எபூசியருடைய தேசத்துக்கு கொண்டு போவேன் என்றும் சொன்னேன் என்றார் என்று சொல்லு. அவர்கள் உன் வாக்குக்கு செவி கொடுப்பார்கள். அப்போது நீயும் இஸ்ரவேலின் மூப்பரும் எகிப்தின் ராஜாவினிடத்தில் போய், எபிரேயருடைய தேவனாகிய கர்த்தர் எங்களை சந்தித்தார். இப்பொழுதும் நாங்கள் வனாந்திரத்தில் 3 நாள் பிரயாணம் போய் எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படி எங்களை போகவிட வேண்டும் என்று சொல்லுங்கள் என்றார். பாடம் முடிந்தது.
13ஆம் அதிகாரம் வசனங்கள் 10 முதல் 13 வரை. லூக்கா 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 10 முதல் 17 வரை. ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தார். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத குனியாயிருந்தார். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். இயேசு ஓய்வு நாளிலே சொஸ்தமாக்கினபடியால் ஜெப ஆலய தலைவர் கோபமடைந்து ஜனங்களை நோக்கி, வேலை செய்கிறதுக்கு 6 நாள் உண்டே, அந்த நாட்களிலே நீங்கள் வந்து சொஸ்தமாக்கிக் கொள்ளுங்கள், ஓய்வு நாளிலே அப்படி செய்யலாகாது என்றான். கர்த்தர் அவனுக்கு பிரதியுத்தரமாக, மாயக்காரனே, உங்களில் எவனும் ஓய்வு நாளில் தன் எருதையாவது தன் கழுதையாவது தொழுவத்திலிருந்து அவிழ்த்து கொண்டு போய் அதற்கு தண்ணீர் காட்டுகிறது இல்லையா? இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்துவிட வேண்டியதில்லையா என்றார். அவர் அப்படி சொன்னபோது அவரை விரோதித்திருந்த அனைவரும் வெட்கப்பட்டார்கள். ஜனங்கள் எல்லோரும் அவரால் செய்யப்பட்ட சகல மகிமையான செய்கைகளை குறித்து சந்தோஷப்பட்டார்கள். பாடம் முடிந்தது. வருடமாகவே கிறிஸ்துவர் கீர்த்தனையில் 75வது கீர்த்தனை, இவரே பெருமான் மற்ற புனிதராகவே அந்த பாடலை பாடலாம். அப்பொழுது ஒரு காணிக்கைகளை செலுத்துகிறேன். பாடல் வேலையில் வெளியே இருக்கிற பந்தத்துக்குள்ள முன்னாடி வாங்க, உள்ள வாங்க. ஆலயத்துக்கு வரது வெளியே உட்காந்து போறீங்க. தயவு செய்து உள்ள இடம் வெளியே போய் உட்காரலாம். உள்ள இருக்க எல்லாம் காலியா இருக்கு. முதல் வாங்க எல்லாம் அப்பா பாடலாம். வெளியே உட்கார்ந்து இருக்கிறவர்கள் உள்ளே வரும்படி கேட்டுக்கொள்ளுங்க. வர்றது ஆலயத்துக்கு வெளியே உட்கார்ந்து போறீங்க. அந்த அப்படியே நிற்கிறீங்க, வாங்க வேணும் வாங்க உள்ள வாங்க. பின்னாடி ஸ்பீசி மெம்பர்ஸ் யாராவது இருந்தால் நீங்கள் வெளியே இருக்கிறவங்க உள்ள வருவாங்க. எல்லா இருக்கையும் காலியாக இருக்கு, வெளியே உட்காந்து உள்ள வாங்க. முன்னாடி இருந்த வலது பக்கத்தில் இருக்கு பாருங்க. வாங்க, வாரி பண்ணிக்கலாம், வாங்க உள்ள வந்து பாருங்க. வாங்க முன்னாடி வாங்க, முன்னாடி இருக்குது இடம் வாங்க. எழுந்து வாங்க, வெளியே இருக்கிறவங்க. உள்ள இடம் இல்லைன்னா தான் வெளியே உட்காந்து அதுதான் பந்தல் போட்டுருக்கோம். வெளியே உட்காந்து போறதுக்காக பந்தல். வாங்க உள்ள எவ்வளோ இடத்துக்கு வாங்க, முன்னாடி வாங்க, முன்னாடி வாங்க, வாங்க முன்னாடி சார் பாருங்க. Amen.
எங்களை நேசிக்கிறதான அன்பின் தகப்பனே, ஓய்வு நாளிலே நாங்கள் உண்மை தொழுது கொள்ளும்படியாக இந்த சமூகத்தில் வந்திருக்கிறோம். வந்திருக்கிற உடைய பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். இப்பொழுது நீ பேசுவீராக. தேவ சமூகத்தில் நாங்கள் வரும் பொழுது பயத்தோடு நடுக்கத்தோடு நாங்கள் எங்கள் நடைகளை காத்துக்கொண்டு எங்கள் வாயின் வார்த்தையில் கவனமாயிருந்து உம்மை தொழுதுகளுடைய அர்த்தத்தை புரிந்து ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் கிருபை செய்கிறார். பிள்ளைகளோடு தொடர்ந்து பேசு. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருடைய வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக் கொள்ளப்பட்ட வேத பகுதிகள் மிக முக்கியமான பகுதிகள். இன்றைக்கு தலைப்பு சிந்திக்கும்படி நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பது ட்ரூ வர்ஷிப் தட் லிபரேட்ஸ். விடுதலைக்கான
உண்மையான வழிபாடு. வழிபாடு என்றால் அது விடுதலையின் ஒரு நேரம். விடுதலை பெற வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் ஆலயத்துக்கு வரணும். இந்த ஓய்வு நாள் ஞாயிற்றுக்கிழமை நம்ம போகிறோன்னா ஏதோ விட்டுட்ட மாதிரி இருக்குது, ஏதோ இழந்த மாதிரி இருக்குது, அதனால் சும்மா போய் ஆலயத்துக்கு வந்துடலாம். அப்படி வருவதற்கான இடம் ஆலயம் அல்ல. We must have a purpose to participate in the worship. சும்மா எல்லாம் வந்து அர்த்தம் இல்லாமல் வீட்டிலே இருக்கலாம். ஆலயத்துக்கு வரணும்னா ஆலயத்தில் வருவதற்கு ஒரு நோக்கம் இருக்க வேண்டும். வழிபாட்டுக்கு வர வேண்டும் வருகிறோம் என்று சொன்னால் அது ஒரு நோக்கம், எதிர்பார்ப்பு, ஒரு பொருத்தனை, ஒரு வேண்டுதல் இருக்கும். ஆலயத்தில் உள்ள இடம் கிடைக்குமான்னு ஓடி வரணும். உள்ள லேட் ஆயிடுச்சு, பரவாயில்ல, யாரும் ஏன் லேட்டுன்னு கேட்க போகிறது. முன்னாடி வந்து உட்காரலாம், இன்னும் 20 பேர் உட்காரலாம். அப்போ கூட ஒரு 20-12 பேர் வெளியே நீங்க உட்காந்துருக்கீங்க. உள்ள இடம் இல்லைன்னா வெளியே வழிபாடு. நான் ஆண்டவரை தேடி வரணும், மகிழ்ச்சி. 122ஆம் சங்கீதம் முதல் வசனம் சொல்லுது, நான் ஆண்டவருடைய கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாக இருந்தேன். மகிழ்ச்சி இல்லைன்னா நேரத்துக்கு கோயிலுக்கு வரும். பிரச்சனையோடு வந்து பிரச்சனையோடு போகிறதுக்கு ஆலயம் இல்லை. ஆலயத்தில் பாரத்தோடு வந்து மகிழ்ச்சியா போகிறது. குறைவுள்ளவராய் வந்து நிறைவை பெற்றுக் கொண்டு போவது. நான் எல்லாத்தையும் நல்லா இருக்கிறேன் சாட்டிஸ்ஃபைடு என்று சொன்னால் நன்றி படையின் காணிக்கையோடு வர்றது, பொருட்களின் காணிக்கையோடு வரணும். ஆலயத்துக்கு வருகிறோம் அப்படின்னு சொன்னால் வேத புத்தகம் இருக்கணும். பைபிள் இல்லைன்னா கோயிலுக்கு வரணும்னு அவசியமே இல்லை. பைபிள் எடுத்து வர வழிபாட்டுக்கு முக்கியம் வேத புத்தகம், பாட புத்தகம், ஒரு நோட் புக்கு, ஒரு பென்னு, இவைகளோடு வரணும் ஆலயத்துக்கு. அதெல்லாம் இந்த சர்ச்சைக்கு இல்லை. நாங்கள் வேற சர்ச்சைக்கு போனால் எடுத்துட்டு போகணும்னா அதுக்கு அர்த்தமே இல்லை. மெம்பராக இருக்கிறது இந்த ஆலயத்தில் நீங்கள் சொல்லுகிற இந்த வாரம் என்ன பாட்டு பாடணும், அந்த பாட்டினுடைய அர்த்தம் என்ன, அந்த பாட்டினுடைய கருத்து என்ன, அந்த பாடல்கள் என்னோட என்ன பேசுச்சு, அதை போய் ஆராய்ப்பாங்க. எப்போ ஒரு கீர்த்தனை பாடல் பாடுறாங்க, பாமால் பாடுறாங்கன்னு நினைச்சு போயிடக்கூடாது. ஒவ்வொரு காரியங்களுக்கும் ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒரு நோக்கம் இருக்கிறது. இந்த தலைப்பு ஒட்டி தான் பாடல்களை தேர்வு செய்யும். இந்த செய்தியை ஒட்டி வேத பாடல்களை ஒட்டி பாடல்கள் இருக்கிறது. பாடுகிற பாடல்களை ஒட்டி வேத பாடல்கள் இருக்கிறது. வேத பாடல்களை ஒட்டி தலைப்பு இருக்கிறது. தலைப்பை ஒட்டி செய்தி இருக்கிறது. இந்த வாரம் முழுவதும் நீங்க போய் படிக்கணும். அதுக்குதான் வழிபாடு. அதுதான் ஆண்டவருடைய சமூக வர்றதுக்கான நோக்கம். இதை கூட சுமந்து வரணும்னா அப்படின்னா வழிபாடு. சங்கீதக்காரன் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போவோம்னு சொல்லும் போதே எனக்கு ஒரு புது பலம் வருது. 6 நாட்கள் எனக்கு கஷ்டம் இருந்துச்சு. எழுத முடியல, நடக்க முடியல, கொஞ்ச நேரம் உட்கார முடியல தான். ஆனால் ஓய்வு நாள் என்று சொன்னால் ஒரு புதிய பலம் வருகிறது. ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போறேங்க, ஆண்டவரை பார்க்க போகிறேன், தேவ சமூகத்துக்கு போகிறேன். அந்த உணர்வுகள், அந்த எண்ணங்கள் பாருங்க. வழிபாட்டில் இந்த பாடு புத்தகம், வேத புத்தகம், நோட்டு புக்கு, பெண்ணு, காணிக்கை இவைகளெல்லாம் கொண்டு வருகிற பொழுது யார்கிட்ட வரும்? உன்னை உண்டாக்கின ஆண்டவரிடத்தில் வருகிறார். உன்னை பண்படுத்தி பாதுகாத்து வருகிற ஆண்டவரிடத்தில் வருகிறார். நீ அப்பப்போ கூப்பிடுறிய, உனக்கு பதில் கொடுத்து கொண்டிருக்க. என்னை நேசிக்கிறவங்க, எனக்கு உதவி, என்னுடைய எனக்கு பிரியமானவள் அப்படின்னு நான் நினைச்சிருக்கிறேன். நான் பேசுற பேச்சு நடக்குது, நடக்கிற இருக்குது, நம்முடைய போக்குவரத்து எப்படி இருக்கிறது, ஆண்டவரை பிரியப்படுத்துதா, ஆண்டவரை மையப்படுத்த காரியம் செய்யறோமா?
2 செய்தா 10 அவருக்கு விருப்பம் இல்லாத காரியங்களை செய்யறோமே. 2 காரியம் நல்லா தான் இருக்கு. ஆனா 10 காரியங்கள் ஆண்டவரை துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆனாலும் ஆண்டவர் உங்கள் மேல் அன்பாயிருக்கிறார். உங்கள் மேல் அன்பாயிருக்கிற ஆண்டவருக்கு வரைங்க. ஒரு நல்ல ஒரு உறவை ஏற்படுத்திக் கொள்ளாதா? நல்ல ஒரு ஐக்கியம். நான் கேட்டால் ஒரு பதில் தருவார். அந்த 6 நாட்கள் எனக்குள்ள இருக்கிற ஆடுகள், வேதனைகள், பிரச்சனைகள், பிரிவினைகள், மனஸ்தாபங்கள், சின்ன சின்ன தவறுகள், மீறுதல், பாவங்கள், பாவ அறிக்கை ஜபம் பண்ணதை பண்ணிட்டு நாம ஜெபிக்கலாம்னு சொன்னா முடியாதுன்னு பரவாயில்ல. பாதி பிள்ளைங்களாம் முட்டி போடலாமே, சின்ன பிள்ளைங்களாம் முட்டி போடலாமே. உங்களுக்கு தான் தமிழ்ல தான் சொல்றேன். குழந்தைகள் பண்ணிட்டு நம்முடைய தவறுகள் மீறுதல் அறிக்கை சொன்னா ஒரு சின்ன ஒரு இடத்தை கண்டுபிடிச்சோம். இடம் இல்லைன்னா நடுவில் வந்துருங்க. ஏனென்றால் இது ஆண்டவர் பார்க்கிறார். ஆண்டவத்துல பேசுறீங்க, ஆண்டவத்துல சொல்றீங்க, ஆண்டவத்துல அறிக்கை எடுக்கிறீங்க. சாதாரண ஒரு டீச்சர் பக்கத்துல நின்னாவே ஏழு நின்றுக்கிறீங்க. உன்னுடைய ஒரு சீனியர் ஒரு அதிகாரி பக்கத்துல வந்தா உங்கள்கிட்ட ஏதாவது கேட்டா பக்கத்துல காலமல்கிட்ட சொல்றோம். ஆண்டவருடைய சமூகத்தில் நம்முடைய தவறுகளை மீது அறிக்கை செய்யலாம், ஒப்புவிடலாம். முடியாதவங்க பரவாயில்ல, முடியாதவங்க சரி முட்டி போட முடியல, முடியாதுல எழுந்து நிறுத்துக்கலாம். முட்டி போட முடிஞ்சவங்க முட்டி போட்டு ஆண்டவருக்குள்ள சிந்திக்கலாம். அந்த என்னை என் தவறுகள் மீது அறிக்கை செய்கிற இடம் தேவாலயம். ஆண்டவரோடு ஒப்புரவாகிற நேரம் இந்த வழிபாட்டு நேரம். மறுபடியும் சொன்னதே சொல்லிருப்பாங்க. இந்த சிஎஸ்ஐ சொல்றவங்க இருக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் அந்த கடைசி வசனம், அந்தந்த நாளுக்கே பிரச்சனை இருக்கும். அது வசனம் அதிகாரம் இயேசு அழகா சொல்லுவார். மத்தேயு 6ஆம் அதிகாரம் கடைசி வசனம், ஆகையால் இந்த நாளுக்காக நீங்கள் கவலைப்படாதீர்கள். அந்த நாள் அதுக்கே கவலைப்படுகிறது. அது பாடு. ஒவ்வொரு நாளும் இன்னமும் சொன்னது செய்யத்தக்கவர்கள் செய்யாமல் செய்யத்தக்கவர்கள் செய்து வருகிறோம், எங்களுக்கு சுகமே இல்லை. சுகமாக இருக்கிறவங்க சொல்லாதீங்க. ஆனா பிறகு ஒரு ரொம்ப நல்லா இருக்காங்க. போய் பாருங்க, 1000 இருக்கும். திங்கட்கிழமை போய் ரயில் இருப்பாங்க. ஒவ்வொரு நேரமும் ஆண்டவரது சமூகத்தில் நம்மை அறிக்கை செய்து பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக் கொள்கிறது. அதாவது வழிபாடு. வழிபாட்டில் ஆண்டவரை துதிக்கிறோம், நல்லதுதான். பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது அழைப்பு இருக்கிறது. ஆண்டவரை வேண்டுதல் செய்கிறோம். இதெல்லாம் யாருக்கு செய்கிறோம்? மோசேக்கு ஆண்டவர் சொல்றாரா? நல்லதான் இருக்குது. யாரும் அவங்க சொல்லி அனுப்பிச்சாங்கன்னா எதிரே கடவுளையா, அந்த கடவுள் பேர் என்னன்னு கேட்பாங்க. இருக்கிறவனாகவே இருக்கிறேன் என்று சொல்லு. நான் படிப்பது ஆண்டவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். அவர் இன்றைக்கும் இருக்கிறார், இப்பவும் நம்மோடு இருக்கிறார். அவரைத்தான் தொழுது கொள்ளும்படி அவர் இருக்கிறார். அவருடைய கண்கள் நம்ம பார்த்துட்டே இருக்கலாம். நீங்க நல்லவர்களாக இருந்தாலும் சரி, தீயவர்களாக இருந்தாலும், நன்மை செய்வர்களாக இருந்தாலும் சரி, தீமை செய்து வந்தாலும் பரவாயில்ல. நீங்கள் தேவ சமூகத்தில் வந்தால் நீங்கள் உங்களுக்கு அவருடைய கண்கள் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார். 2 புத்தகத்தில் 7ஆம் அதிகாரம் 2 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் பாருங்க. இந்த ஸ்தலத்துல செய்யப்படும் ஜபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும், ஆமா, குருடரையும் செவிடர்கள் நம்ம வரலைங்க. இந்த ஆலயத்துக்கு வருகிற பொழுது என் ஆண்டவர் இருக்கிறவராக இருக்கிறார். அவர் கண்கள் திறந்தவைகளாக உன்னை பார்த்துக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய பேச்சு என்ன? தேவாலயம் என்ன பேசிக் கொண்டிருக்கிறார்? என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறார்? கவனிக்கிறவராய் செவிகள் திறந்திருக்கிறார்கள். நீங்கள் ஆலயத்துக்கு வரும்போது, வீட்டில் இருக்கும்போது, வீட்டில் டிராவல் பண்ணும்போது, படிக்க போகும்போது, வேலைக்கு போகும்போது, நீங்கள் எங்க போனாலும் உங்களை பின்தொடர்ந்து வருகிறவர். நீதிமொழி புத்தகம் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுது,
கர்த்தருடைய கண்கள் எவ்விடத்திலும் இருக்கு. அது நல்லோரையும் பார்த்து கொண்டிருக்கிறது, தீயோரையும் பார்த்து கொண்டிருக்கிறது. கீழ்ப்படியும் போதும் பார்க்கிறார், கீழ்ப்படியாமல் இருக்கும் போதும் பார்க்கிறார். பெற்றோரை கனம் பண்ணும் போதும் பார்க்கிறார், பெற்றோரை கனவீனப்படுத்தும் போதும் பார்க்கிறார். பெற்றோரை பெருமைப்படுத்தும் போதும் பார்க்கிறார், பெற்றோரை அலட்சியப்படும் போதும் பார்க்கிறார். உன் உடன்பிறந்தவர்கள் ஐக்கியமாக இருக்கும் போதும் பார்க்கிறார், உன் உடன்பிறந்தவர்களை வெறுக்கும் போதும் பார்க்கிறார், நொந்து கொள்ளும் போதும் பார்க்கிறார். அவருடைய கண்கள் எவ்விடத்திலும் நல்லோரையும் தீயோரையும் பார்க்கிறார். அவர்தான் மோசே அழைத்து சொன்னார், 430 ஆண்டுகள் எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருக்கும் பொழுது அவர்கள் விக்கிரகங்களை ஆராதிக்கிற மக்களோடு இணைந்துட்டாங்க. 2 கலந்து போனார்கள். எகிப்தியருக்கும் எபிரேயருக்கும் வித்தியாசம் இல்லாமல் போனது. ஆனாலும் அவர் மனம் உடைந்து போச்சு. இவர்களை என் ஜனம், என் மக்கள் என்று நம்பி இவர்களை பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தினோம். வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகள், அந்த உரிமை அவருக்கு இருந்தது. அந்த மனம், அந்த 460 ஆண்டுகள் எகிப்துல பட்ட பாடுகள் அவங்கள கூட பார்க்கிறார். யாத்திராகம புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் அந்த 7ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். எகிப்துல இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்தேன். ஆரோட்டிகளை நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டு அவர்களை குறித்ததான ஒரு கருத்து, என் பிள்ளைங்க விட்டுட்டாரா, விடுவாரா, எப்படியாச்சும் மீட்கணும். அதனால்தான் மோசே அழைத்து சொன்னார். அவர்களை விட்டு விலகி தூரமா போயிட்டாங்க. இருந்தாலும் அவர்கள் படுகிற வேதனைகள் பாடுகளை பார்த்து அவர்களை பக்கமா திருப்பணும். அவர்களை அடிமை காலத்திலிருந்து மீட்டெடுக்க வேண்டும். அதான் மோசே சொன்னார். மோசே ஒரு கேள்வி கேட்டான், இதெல்லாம் போய் சொல்ற யாரோ நான் சொன்னது கேட்டா எபிரேய கடவுள் சொல்லலாம், ஆனால் அவர் பேர் என்னன்னு கேட்பாங்க. அவர் இருக்கிறதாகவே இருக்கிறேன் என்று சொன்னதாக சொல்லணும்னு சொல்றார். இரண்டாவது, நான் இருக்கிறதாகவே இருக்கிறேன் என்று சொல்கிற ஆண்டவர் மட்டும் அல்ல, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகின்ற ஒரு ஆண்டவர் என்று போய் சொல்லு. என் நாமம் தலைமுறை தலைமுறையாக இதுவே என் பேர் பிரஸ்தாபம் என்று சொல்லு. என் பிள்ளைகளுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிற ஆண்டவர், நிறைவேற்று ஆண்டவர் எங்களை என்ன உங்களுக்கு அம்சாருக்கு போய் சொல்லு என்று மோசேக்கு சொல்றார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு எங்க இருந்தாங்க வேதத்துல சொல்லப்பட்டிருக்குது. அவங்களுக்கு ஆண்டவர் இருந்தாரு, இப்ப எங்க இருக்கிறாருன்னு கேட்கக்கூடாது. இன்றைக்கும் அதே வாக்குத்தத்தத்தின் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்தார். இந்த வாக்குத்தத்தங்களை நமக்கு சொந்தமாக்கி கொடுக்கும்படி ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்தில் பாடுகளின் பேரில் தன்மையில் ஏற்றுக்கொண்டார். பாவங்கள் வீரர்கள் நிமித்தம் ஆண்டவரை விட்டு விலகி போன மக்களை மீட்கும்படியாக இயேசு தன்மேல் பாவங்களை ஏற்றுக்கொண்டு நம்மை விடுவிக்கும்படி, தப்புவிக்கும்படி, அது மட்டுமல்ல, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை நமக்கு உரிமை கொடுத்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தங்களை உரிமையோடு கேட்டு பெற்றுக் கொள்கிற, அனுபவிக்கின்ற ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அந்த இறுதி காலங்களில் இந்த வார்த்தையை நாம் தியானிக்கும்படி ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நம்முடைய பாடுகள், வேதனைகளை அவர் சுமந்து அந்த நம்மை விடுவித்த, தப்புவித்த, நம்மை மீட்டெடுத்த, பாவ மன்னிப்பு நிச்சயத்தை கொடுத்த இயேசு கிறிஸ்துவை ஆலயத்தில் வந்து நாம் பார்க்க வருகிறோம். அவரிடத்தில் பேச வருகிறோம். அவருடைய குறையை சொல்ல வருகின்ற உணர்வுகள் இருக்கும். அதுதான் மோசே சொல்றார், இருக்கிறவராக இருக்கிற. அது மட்டுமல்ல, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு கொடுத்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிற ஆண்டவர் என்று சொல்லு.
அது மட்டுமல்ல, அவர் சொல்றாரு, இந்த எகிப்தின் உபத்திரவங்களை பார்த்தவர், அவர்கள் உங்களை அடிக்கும் பொழுது நிற்கும் போது நீங்கள் கூக்குரலிட்டீர்கள், அதை கேட்டவர், உன் கண்ணிற்கு பதில் கொடுத்து அவரை நான் சந்தித்தேன் என்று போய் சொல்லுங்கள். நான் யாரை சந்தித்தேனோ அவரை உங்களை அனுப்பினார் என்று போய் சொல்லுங்கள். அவர் மோசையை சந்தித்ததை உறுதிப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஜனங்களுக்கு போய் சொல்லிட்டு பார்வோர்கிட்ட போய் சொல்லு, என் ஜனங்கள் 3 நாள் பயணம் பண்ணி வனாந்தரத்தில் எங்கள் ஆண்டவர் எபிரேய தேவனை தொழுது கொள்ள வேண்டும் என்ற ஒரு கூக்குரல், ஒரு அழைப்பு பார்வோர்கிட்ட போய் சொல்லுங்க. எங்கள் தேவனை தொழுது கொள்ள வேண்டும். எகிப்தில் இல்லாத இடமா? எகிப்தில் இல்லாத கடவுளா? மோசேவை ஆண்டவர் அழைப்பித்து இந்த எகிப்தை விட்டு வெளியே வா, 3 நாள் பயண தூரத்தில் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று சொன்னார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்ற முற்பிதாக்களுடைய கடவுள் அவர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றும்படி உங்களுக்காக காத்திருக்கிறவர் ஆண்டவர். அவர் இன்றைக்கும் தன் பிள்ளைகளை சந்திக்க விரும்புகிறார். சந்தித்துத்தான் வழிநடத்துகிற ஆண்டவர் என்பதை உரைத்து கூறு என்று சொல்லுகிறவர் ஆண்டவர். ஆண்டவரை தொழுது கொள்கிற ஒரு அழைப்பு அங்கு கொடுக்கப்படுகிறது. இன்றைக்கு நாம் பாடுகளின் மத்தியில் இருக்கிறோம், வேதனை மத்தியில் இருக்கிறோம், பிரச்சனைகள் மத்தியில் இருக்கிறோம், குறைபாடுகள் மத்தியில் இருக்கிறோம். அவைகளின் மத்தியிலும் இன்றும் ஆண்டவர் நேசிக்கிறார். இந்த குறைவுக்கு என்ன காரணம், வியாதிக்கு என்ன காரணம், பிரச்சனைக்கு என்ன காரணம், கடன் தொல்லைக்கு என்ன காரணம், இந்த பலவீனத்துக்கு என்ன காரணம் அவருக்கு தெரியும், உங்களுக்கும் தெரியும். ஆனாலும் அன்போடு உங்களை பார்த்து கொண்டு ஆண்டவருடைய அழைப்பு, அவரை தொழுது கொள்ளும்படி உங்களையும் ஆண்டவர் அழைப்பு, உங்கள் தவறுகள் மீறுதல்கள் அறிக்கை செய்து பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளுக என்ற வழிபாடு நமக்கு உதவியாக. அதனால்தான் விடுதலைக்கான வழிபாட்டுக்கு வருகிறோம், ஆலயத்துக்கு வருகிறோம் என்றால் எனக்கு ஒரு விடுதலையின் நேரம், அது மீட்பின் நேரம், அது ரட்சிப்பின் நேரம், நான் ஆண்டவரோடு ஒப்புரவாக ஒரு நேரம் என்ற ஒரு அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம் ஆண்டுடைய ஆலயத்துக்கு வரும்போது இருக்கணும். அந்த மாதிரியே போவதற்காக அல்ல. கடந்த 6 நாட்கள் ஆண்டவர் திரும்பி அவங்களை நடத்தி இருக்கிறார். 7வது நாள் ஆண்டவர் இப்பொழுது வருகிறோம். அடுத்த 6 நாட்களுக்கு உன்னுடைய தேவை என்ன, எதிர்பார்ப்பு என்ன, வேண்டுதல் என்ன, ஆண்டவரை சொல்வது என்ன, கேட்டு பெற்றுக் கொள்கிற நேரம். அடுத்த ஒரு ஆலயத்துக்கு உங்களை தொழில் கொண்டு வரும்போது மகிழ்ச்சியோடு வரணும், ஆரவாரத்தோடு வரணும், சுகத்தோடு வரணும், நான் நன்றியோடு பொறுத்துணைகளோடு வரணும். அந்த உறவை ஏற்படுத்துகிற நேரத்தில் அந்த வழிபாடு. அண்ணா ஒரு நேரத்தை ஏற்படுத்திக் கொண்டார், அதிகாலை வேலைகள். அவள் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு அந்த நேரத்தை ஒதுக்கி ஆண்டவருக்கும் அவருக்கு இந்த உறவை தேவாலயத்தில் ஏற்படுத்திக் கொள்கிறார். போதை நான் மறனேன்னு சொல்லி என்னை துக்கப்படுத்தினது, வேதனைப்படுத்தினது, இந்த வாழ்க்கையின் கசப்பை உணர்ந்து தேவ சமூகத்தில் அவள் தன்னை ஒப்புக் கொடுத்து அறிக்கை செய்து ஆண்டவரோடு பொறுத்துரைப்படுகிற ஒரு நேரமாய் மாற்றிக் கொள்கிறார். அது 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 15ஆம் வசனம் சொல்லுது. அவர்கள் மனம் கிளேசம் ஸ்திரியாக தேவ சமூகத்தில் தன் தவறுகளை மீறி அறிக்கை செய்து ஒப்புக் கொடுத்த ஒரு நேரமாக, ஒரு பொறுத்துரை பண்ணும்படியாக தன் இருதயத்தை உடைத்து ஊற்றுகிற ஒரு நேரமாக தேவாலயத்துக்கு வரும்பொழுது என் இருதயத்தை உடைத்து ஊற்றும் தேவனோடு நான் ஒப்புரவாகணும், அறிக்கை என்னுடைய தேவைகளுக்காக, எதிர்பார்ப்புகளுக்காக. அந்த நோக்கம் இருக்கணும். ஆலயத்துக்கு வரும்போது அண்ணா ஆலயத்துக்கு போகும்போது இதெல்லாம் யோசிப்பாங்க. ஏவி அவளை குறைத்து மதிப்பிடும் பொழுது அவர் சொல்லுகிறது வார்த்தை தெரியுமா,
நான் மற்றவரை போல பிதற்றுகிறவர்கள் அல்ல. நான் ஒரு மனக்கிளேசம் உள்ள ஒரு ஸ்திரீ. என் தேவைகளுக்காக, எதிர்பார்ப்புகளுக்காக தேவனுடைய சமூகத்தில் என் இருதயத்தை உழைத்து ஊற்றினேன். நல்ல ஒரு பதில் சொல்லி அனுப்புறார். நீ சமாதானத்தோட போமா, உன் ஜபம் கேட்கப்படும்னு. அதனால 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அடுத்த வசனத்தின் கடைசியில் அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. ஒரு நம்பிக்கை, ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு. ஆண்டுடைய அதுக்கு போனேன், என் பொருட்களை ஆண்டுடைய கண்ணீரை சிந்தினேன், என் உடைத்து ஊற்றினேன், ஏறி ஆசாரத்தில் என் காரியங்களை சொன்னேன், ஏறி என்னுடைய ஜபத்திற்கு கன்ஃபர்மேஷன் கொடுத்த மாதிரி நீ சமாதானத்தில் போ, ஆண்டவர் காரியங்களை வாய்ப்பு செய்வோம். அவர் இனி துக்கமுகமாகவே இருக்கிறார். அடுத்த முறை ஆளுக்கு வரும்போது தன் குழந்தையோடு வந்தால் என்று வேதம் சொல்றது. அது 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் வாசித்தால், குழந்தையோடு வந்த அண்ணால் 7 சொல்றார், போன வருஷம் இந்த நேரத்தில் ஒருத்தர் வேண்டுதல் செய்தபடி நீங்கள் சொல்லி சொன்னபடி ஆண்டவரை கண்ணீருக்கு பதில் கொடுத்தவர், என் வேண்டுதலை நிறைவேற்றினார். நான் மலடியாக இப்போ வரல, குழந்தை பெற்ற ஒரு தாயாக வந்திருக்கிறேன். நான் பெற்ற குழந்தை பொருத்தினைப்படி உமக்களிடத்தில் காணிக்கையாக கொடுக்க வந்திருக்கிறேன். தேவ சமூகத்தை வைத்து வளர்ப்பதற்கு என் குழந்தையை கொடுத்து வந்தேன். ஆண்டவருடைய வழிபாட்டுக்கு ஏழுதான் வருவது அல்ல, ஆயத்தத்தோடு வரணும், பொருத்தனையோடு வரணும். அடுத்த முறை ஆயத்தம் இப்படி வருவேன் ஒரு வைராக்கியம், அந்த விசுவாசம், நம்பிக்கை நமக்கு வரணும். அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்க. இந்த வாசிக்கப்பட்ட சுவிசேஷ பகுதியில் தேவ சமூகத்தில் குறைவுள்ளவர்களால் வந்து குறைவாக போறது ஆண்டவரே விரும்புகிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்தில் இயேசு தேவாலயத்தை பிரசங்கம் பண்ணி கொண்டே இருக்கிறார். எல்லாரும் கையை தட்டி எழுந்து நின்று ஆண்டவரை துதித்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி இருப்பார். நமக்கு அப்படிப்பட்டவர்கள் கையில் அன்னைக்கு இருந்தாலும் தெரியும். சபைகள் அதெல்லாம் சொல்றாங்க, நல்ல ஒரு வார்த்தை வாக்குறுதி குறைகளை சொல்லும்போது ஆண்டவரை மகிமைப்படுத்தினதெல்லாம் இருக்கிறார். ஆனால் இப்பொழுதும் தேவ சமூகத்தில் அவர் பிரசங்கம் பண்ணி கொண்டே இருக்கிறார். இயேசு அவர் கண்கள் உலாவி கொண்டே இருக்கிறார். தேவ பிரசனம் உங்களை ஆராய்ந்து கொண்டே இருக்கிறார். அதில் ஒரு ஸ்திரீ எவ்வளவேனும் நிமிரக்கூடாது 18 வருஷமா அந்த ஆலயத்தில் வந்து போவதை அவர் பார்க்கிறார். அவரை அழைப்பித்து சொல்லுகிறார், இந்த நிலைமை உனக்கு வேணாம். இயேசு அவரை கண்டு வசனவாசிங்க 13:12 வழிபாட்டு நேரத்தில் ஆண்டவர் விடுதலை கொடுக்கிற நேரமாக இருக்கும். நீங்கள் ஆண்டவரோடு உங்களுக்கும் ஆண்டவருக்கும் தொடர்பு சரியாக இருக்குமானால் நீங்கள் ஏறெடுக்கிற விண்ணப்பத்திற்கான பதில், உங்களுடைய குறைகளை நிறைவாக்குகிற ஒரு நேரம் அந்த வழிபாட்டில். ஆண்டவராகிய இயேசு தேவாலயத்தில் பிரசங்கித்து உபதேசம் பண்ணி கொண்டிருக்கும் போது, போதகம் பண்ணி கொண்டிருக்கும் போது நடுவில் நிறுத்தி அந்த ஸ்திரீயை முன்னே அழைத்து சொன்னார், நீ உன் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டார். வழிபாட்டு நேரத்திலேயே ஆண்டவர் பேசுவார், உன் குறைகளை நிறைவாக்குவார், உங்கள் பலவீனத்தை அவருடைய பலன் இறக்கும். அந்த வழிபாடு ஒரு அர்த்தமுள்ளதாக இருக்குமானால், அது நம்பிக்கைக்குரிய ஒரு வழிபாடாக இருக்குமானால், விசுவாசத்தோட நம்பிக்கையோடும் என்னுடைய எண்ணங்கள் சிந்தனைகளை ஒருமுகப்படுத்தி தேவ சமூகத்தில் வந்திருக்கும் என்றால், இந்த வழிபாட்டு நேரம் என் விடுதலை நேரமாக இருக்கும், மீட்பின் நேரமாக இருக்கும், நான் ரட்சிக்கப்பட்ட அந்த அனுபவத்தை பெற்ற நேரமாக இருக்கும். வழிபாட்டு நேரங்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்தும் ஒரு நேரமாமா. இயேசு அந்த ஆலய வழிபாடு கலந்து கொண்ட ஒரு ஸ்திரீ அழைப்பு சொன்னார். இன்றைக்கு நம்மளை பார்த்து அழைக்க மாட்டாரா? இன்றைக்கும் அவருடைய கண்கள் உலாவி கொண்டிருக்கிறார். நம்ம மேல நல்லா இருக்குது, முகத்தை பார்க்க நல்லா இருக்குது, உடைய பார்த்தா நல்லா இருக்குது. ஆனால் அதை மட்டும் பார்க்கிறவங்க அல்ல ஆண்டவர்.
எரேமியா 17:10 சொல்றது போல அவர் இருதயங்களை ஆராய்கிறவரும் உள்ளந்தரைகளை சோதித்தறிகிறவருமாய் இருக்கிறவர் என்று எழுதப்படும். அவர் இருதயத்துக்குள்ள போகிறவர், என் உள்ளந்தரைகளை பார்க்கிறார். உன் கண்ணீருக்கு பதில் உண்டு. ஒளிப்பட்டு விடுதலைக்கான ஒளி கொண்டு முழுதாக இருக்கிறது. நம்முடைய கரங்களில் காலங்களை கொடுத்திருக்கிறார். நீ ஆலை வழிபாடுகள் கலந்து கொள்ள வேண்டும் என்று உதவி ஆயத்தோடு செபத்தோடு பொறுத்தனையோடு வேண்டுதலோடு இன்று என் கண்ணிற்கு முடிவு, என் உடைந்த உள்ளத்திற்கு ஒரு முடிவு, என் தேவைகள் சந்திக்கப்படும் என்றோடு என் பாரத்தை அவர் மேலே வச்சுட்டு போயிடும். நான் வந்த வண்ணமாக போவதில்லை. அந்த விசுவாசத்தோடு 1 பேதுரு புத்தகம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்வது போல அவர்கள் விசாரிப்பதாக உங்கள் கவலையெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று சொல்லப்பட்டது. அவர் மேலே என் பாரத்தை வச்சுட்டு போகிற நேரம் தான் அந்த வழி பார்க்கிறேன். அது அர்த்தமுள்ளதாய் வைத்துக் கொள்ள உங்களுக்காக சபம் செய்யும். எங்களை நேசிக்கிறதா அன்பின் தகப்பனே, வழிபாடுகளுக்கு அர்த்தமுள்ளதாக இருக்காமல் இருக்க எங்களிடத்தில் அந்த பொறுப்பை கொடுத்திருக்கிறேன். சிறுப்பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியவர்கள் ஒவ்வொருவரும் இந்த வழிபாட்டு நேரம் அர்த்தமுள்ள ஆக்கிக்கொள்ள உதவி செய்கிறார். வேறு வாசிக்கிற, செபிக்கிற, தியானிக்கிற, துதிக்கிற, ஆராதிக்கிற நேரம் குறைவை நிறைவாகும். தேவைகள் சந்திப்போம். நாம் மாற்று உருவாக்கப்படும். புது சிருஷ்டிப்பு அனுபவம் எனக்கு உருவாகும். என் குறைகள் நிறைவாகும். என் கண்ணீர் துடைக்கப்படும். என் தேவைகள் சந்திக்கப்படும். நாம் புது சிருஷ்டிப்பு அனுபவத்தை பெற்றுக்கொள்ளும். ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ளும். ஒரு நிறைவாழ்வுக்குரிய வழிபாடு வாழ்வை சோதிக்கொள்வது என்ற ஒரு நம்பிக்கையோடு வழிபாடு கலந்து கொள்ள உதவி செய்யுங்கள். உங்களுடைய கரங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாம் மாற்றுவதாக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய ஆலயத்தின் கன்ஃபர்மேஷன் சர்வீஸ், அதாவது நம்முடைய பிள்ளைகளுக்கு திடப்படுத்தல் ஆராதனை பேராயர் இடத்திலிருந்து நமக்கு ஒரு சரியான தேதி கிடைக்கவில்லை. அதாவது இந்த கொரோனா ப்ராப்ளம் மற்றும் மற்ற காரியங்கள் இருப்பதனாலே எங்களுக்கு குறிப்பிட்ட ஒரு தேதி கிடைக்கவில்லை. அது பேராயர் இடத்திலிருந்து நமக்கு கிடைக்குமானால் அந்த நாளிலே நாங்கள் அந்த கன்ஃபர்மேஷன் சர்வீஸை நடத்த திட்டமிட்டுள்ளோம். ஆகவே அது உங்களுக்கு முன்னதாகவே அறிவிக்கப்படும். ஜெபத்துடன் பெற்றோரும் பிள்ளைகளும் காத்திருக்க உங்களை வேண்டிக் கொள்கிறோம். இந்த உபவாச நாட்களின் வெள்ளி ஆராதனை வருகிற வெள்ளிக்கிழமை சரியாக 6:30 மணிக்கு நடைபெறும். அந்த நாளில் கூட நம்முடைய ஆலயத்தை சேர்ந்த திரு எபினேசர் அருள் செல்வன் அவர்கள் கர்த்தருடைய செய்தியை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்வார்கள். ஏற்கனவே அறிவித்திருக்கிறபடி ஸ்காலர்ஷிப், அதாவது கல்வி ஊக்கத்தொகை உதவித்தொகையாக இருந்து இந்த வாரத்தின் கடைசி ஞாயிறு 28/3/2021 அன்று 2வது ஆராதனை முடிவில் கொடுக்கப்படும். 1000 மூலமாக கொடுக்கப்படும். அதற்கான குழு அதை தயார்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். மற்றும் தியாக நன்றி படையல் காணிக்கை சுயவிருப்பு ஒன்றில் உரைகள் உங்களிடத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. சபையார் அதை கவனத்தில் கொண்டு ஜெபத்தோடு அந்த காணிக்கைகள் செலுத்த உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஏற்கனவே ஒரு முறை உங்களுக்கு நாங்கள் அறிவித்திருக்கிறோம். இந்த கர்டன்ஸ்
இந்த ஸ்க்ரீன்கள் மிகவும் பழமையாக இருக்கிறது. 3 கலர்கள் இருக்கிறது, ஒரு பர்பிள், ஒயிட் அண்ட் க்ரீன். இதில் ஏதாவது ஒரு கலரை நீங்கள் குடும்பமாக செலுத்த விரும்பினாலோ அல்லது பகுதியாக கொடுக்க விரும்பினாலோ எங்களை அணுகி நீங்கள் அதை காணிக்கையாக பொறுத்தனையாக கொடுக்கும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். கடந்த வாரத்திலே பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் கண்ட குடும்பத்தாருக்கு, பிள்ளைகளுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நாம் அறிந்தபடியே பொன்னை உற்சவம், அதாவது ஸ்தோத்திர பொன்னை ஆண்டு அறிக்கை ஸ்தோத்திர பண்டிகை இந்த கடைசி நாளாகும். பல்வேறு போட்டிகள் நடத்த தீர்மானித்து அது நடந்து கொண்டிருக்கிறது. விருப்பப்பட்டால் ஜெபத்துடன் அதில் கலந்து கொள்ள உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அப்படியே 28/3/2021 அன்று அரசு தேர்வு எழுதும் பிள்ளைகள், அதாவது நம்முடைய ஆலயத்தில் அரசு தேர்வு எழுதும் பிள்ளைகள் 10வது மற்றும் +2 அல்லது கல்லூரி இறுதி ஆண்டு தேர்வை எழுதுகிற பிள்ளைகள் ஆலயத்திற்கு முன்னாலே வருவில் என்றால் ஆயர்களுக்காக சிறப்பு ஜெபத்தை ஏறெடுத்து காத்திருக்கிறார்கள். கடந்த வார காணிக்கை விவரம்: மாத சந்த காணிக்கை 1,20,90 ரூபாய், ஸ்தோத்திர காணிக்கை 9,365, துறப்பாடி தொழுகை மைய காணிக்கை 195, ஆண்கள் ஐக்கிய சங்கம் 2,980, பெண்கள் ஐக்கிய சங்கம் 3,390, வாலிபர் ஐக்கிய சங்கம் 2,680, புதிய ஆலய கட்டிட நிதி 5,930, ஓய்வு நாள் பள்ளி 3,000, பேராய விடுதி நிதி 1,230, அகில உலக ஜெப நாள் 1,350, நலிந்தோர் நல நிதி 7,180, குருத்துவ பணியாளர் நிதி 1,205, கல்வி நிதியாக 4,270, கடந்த வாரத்திலே பெறப்பட்ட $100 மாற்றிய காணிக்கை 7,200, ஆராதனை காணிக்கை 10,485, திருமதி ஐரின் எட்வர்ட் அவர்களுடைய பொருத்தனை காணிக்கை 1000, பிரம்மபுரம் ஆலயத்திற்காக சேகரிக்கப்பட்ட காணிக்கை 15,000, திரு பிராங்க்லின் டேனியல் குமார் அவருடைய நன்றி காணிக்கை 10,000, ஆக மொத்தம் 2,06,610. இரண்டாம் காணிக்கை ஸ்தோத்திர காணிக்கை 5,200, பிறந்த நாள் காணிக்கை 600, திருமண நாள் காணிக்கை 100, ஆராதனை காணிக்கை 8,670, ஆக மொத்தம் 16,570. கடந்த வெள்ளியன்று பெறப்பட்ட காணிக்கை மாத சந்த காணிக்கை 9,290, பிறந்த நாள் காணிக்கை 500, ஆக மொத்தம் 9,790. நன்றி. யாரும் எழுந்து நின்று கிறிஸ்தவ கீர்த்தனை 287வது கீர்த்தனை ஓய்வு நாள் என் மனம் என்ற பாடலை சேர்ந்து பாடலாம். அப்பொழுது ஒரு காணிக்கை செலுத்தப்படும். Selva
வாசம் செய்கிற நன்மை நாடுவே இந்த நல்ல அருமையான ஓய்வு நாள் நாடாளுமன்ற ஆசிரியமான என்னை கொடுத்திருப்பதற்காக நன்றி ஏற்றுக்கொள்ளும். திருச்சபை மக்களாக ஒன்று கூடி நாமத்தை தொழுது கொள்ளும்படியாகவும் என் சத்தியத்தை கேட்கும்படியாக துணை செய்திருந்ததற்காக மீண்டுமாக இந்த சத்தியத்துக்காக மட்டும்தான் வழிபாட்டு விடுதலைக்காக ஆண்டவரை வழிபாட்டுக்கு வருகின்ற ஒவ்வொருவருக்கும் நீ விடுதலை தருகிறேன் வாழ்வடைக்கிறேன் என்பதற்காக மீண்டுமாக துணிக்கிறோம். சோதரிக்கிறோம் சுவாமி. உடைய சத்திய வசனம் எங்களை விடுவிக்கிறது, உடைய சத்திய வசனம் எங்களை காத்துக் கொள்கிறது, உடைய சத்திய வசனம் எங்களை சுகமாகிறது என்பதற்காக மட்டும்தான் வழிபாட்டில் கலந்து கொள்கிற ஒவ்வொருவரையும் எங்களை ஆசிர்வதி. பெருமையாக நாங்கள் வந்து வலிமையாக திரும்பி செல்லாமல் பெருமையாக வந்து உடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியோடு சமாதானத்தோடு நாங்கள் சொல்ல செய்கிறோம். திருச்சபையின் நாயருக்காக செயலர் பொருளுக்காக அப்படி மெம்பர்ஸ்க்காக திருச்சபையின் ஒவ்வொரு அங்கத்தினருக்காக ஒவ்வொரு குடும்பத்தின் தகப்பன் தாய் பிள்ளைகளுக்காக பெற்றோருக்காக இந்த தேசத்தில் இருக்கிற மக்களுக்காக வெளி தேசத்தில் இருக்கிற மக்களுக்காக ஒவ்வொரு பேரும் நல்ல சரீர சுகங்களை ஜீவனை வைத்தார். ஆண்டவரே சுமயமாக இருந்து ஆராதனை கலந்து கொள்ள முடியவில்லை என்று கஷ்டப்படுகிற ஒவ்வொருவருக்கும் உடைய பலத்தை தார். அவருடைய பலவீனத்தில் உடைய பலம் பூர்ணமாய் விளங்குகிறது செய்தது. இந்த நாளில் திருமண நாள் பிறந்த நாளை நாங்கள் அவருடைய பிள்ளைகளுக்காக வருகிறோம். இந்த நாள் அவர்களுக்கு ஆசீர்வாதமாக சந்தோஷமான நாளாக இருப்பது போல இந்த ஆண்டு முழுவதும் அவர்கள் சந்தோஷமாக சமாதானத்தோடும் இருக்கிறதை உதவி செய்ததும் வருஷத்தை நன்மையால் நிறைவேற்றப்பட்டிருக்கிறோம். நாளில் பிள்ளைகள் கொண்டு அந்த நாட்டுக்கு பசுப்பு கருத்தை போட்டு நாங்கள் பெற்றுக்கிறோம். ஒரு கருத்திலிருந்தே வாங்கி உங்களுக்கே நாங்கள் செலுத்துகிறோம். ஏற்றுக்கொள்ள அங்கீகரித்தலும் ஆசீர்வாதங்களை வைத்தார். நாளில் பிள்ளைகளுக்காக சிறு காலங்களுக்காக வயதானவர்களுக்காக பலவீனப்பட்டிருக்கிற மக்களுக்காக வருகிறோம். ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிப்பதிலும் படிப்பு முடித்து வேலையில்லாத இருக்கிற பிள்ளைகளுக்காக வருகிறோம். ஏற்ற காலத்தில் அவர்களுக்கு நல்ல வேலை ஒரு கிடைக்க உதவி செய்தோம். எலெக்ஷனுக்காக நாங்கள் வேண்டிக் நல்ல விதமாக இந்த தேர்தல் நடைபெறுவதை உதவி செய்ய அரசாங்க தேர்தல் கவுன்சிலுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஏற்ற காலத்தில் அந்த கவுன்சில் நல்ல விதமாக குறிப்பிட்ட நேரத்தில் அது நடந்து முடிக்க உதவி செய்தால தலைவர்களை தேர்ந்தெடுத்து எங்களுக்காக கொடுத்தது. ஒவ்வொரு உள்ளத்திலே இடத்திலேயும் நீர் தங்கி எங்களுக்கு சமாதானத்தை தந்தது. தொடர்ந்து எங்களை ஆசீர்வதியும். இந்த நாள் எங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக இருந்தது போல இனி ஒரு நாளும் ஆசீர்வாதமாக இருக்கிற எல்லா ஆபத்து மோச நாசங்கள் வித்திரங்கள் நோயிலிருந்து எங்களை விலக்கி பாதுகாத்துக்கொள்ளும். புதிய வாரத்துக்குள்ளே செல்கிற எங்களோடு இருந்து எங்களை கரம்பிடித்து பயன்படுத்த மீண்டும் நாங்கள் ஒருவரோடு சந்திக்க மட்டும் ஒரு பரிசுத்தத்தினால் எங்களை பயன்படுத்த வேண்டும் என்று இயேசுவின் மூலம் இங்கு கேட்டுக்கொள்வதாகவே. நாம் யாரும் எழுந்திருந்து கர்த்தருடைய சொல்லை சொல்வோம். ஆசீர்வாதம் முடிந்தவர்களுக்கு நீங்கள் கற்பழிக்கிறோம். பல மண்டலங்களில் இருக்கிற எங்களுக்கு ஒரு நாமம் பரிசுத்தப்படுவார். ஒரு ஆட்சி வருகிறார். விசுத்த பலன்களை செய்வது போல ஊழியம் செய்யப்படுவார். அங்கே தெரிவித்தார். எங்கள் விரோதமாய் குற்றம் செய்வது நாங்கள் மன்னிக்கிறது போல குற்றம் எங்கள் சோதனை பேசி ஒன்றாம் தீர்வு வல்லமை மகிமை என்றென்றைக்கும் உங்களுடைய நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் வழிநடத்தும் நம்மோடு கூட இன்றும் இன்றும் சதா நாட்களிலும் இருப்பதாக.
சமாதானத்துடன்